நாங்கள் இங்கே விஜயமுகத்துலேருந்து தான் வரோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் விஜய் அண்ணனுக்காக வந்திருக்கோம். நாங்களாம் கம்பெனி லீவ் 500 ரூபாய் லீவ் போட்டு வந்திருக்கிறோம். எனக்கெல்லாம் 1000 ரூபாய் லீவ். எங்க கம்பெனி விஜய்க்காக நாங்க கம்பெனி நாங்களே லீவ் சொல்லி வந்திருக்கோம். நாங்களாம் பிராண்டி கம்பெனில இருந்து வந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் சேர்ந்த கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். அதெல்லாம் இல்ல, இப்போ நாங்க விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க வீட்ல 5 ஓட்டு, எல்லா ஓட்டுமே விஜய் அண்ணாவுக்கு தான். எங்களுக்கு 5 ஓட்டு, எங்களுக்கு 4 ஓட்டு விஜய் அண்ணாவுக்கு தான். இல்ல இல்ல காசெல்லாம் இல்ல. இல்லைங்க காசெல்லாம் இல்லை, நாங்களாக தான் வந்திருக்கோம். பெரிய 3 ஓட்டு, எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்கு. 4 ஓட்டுமே வந்து விஜயனனுக்கு தான். எங்களுக்கு நாங்களும் விஜயனர் ஃபேன் சொல்லி சொல்றாங்க, அதுக்கு தான். இந்த மாதிரி நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்காதா? எங்க விஜய் அண்ணா வந்தா ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும், அதனால எங்க விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு. தலைவர் ஆனவரும் தலைவர் இப்ப வரைக்கும் எங்களுக்கு அண்ணா தான். நாங்க சின்னத்துல இருந்தே விஜய் அண்ணாவோட ஃபேன், அதனால அண்ணா அண்ணான்னு சொல்லி எங்களுக்கு விஜய் அண்ணா தான். இருந்து அரசியலுக்கு வந்ததுனால அண்ணாவா எடுத்தோம். கண்டிப்பா சப்போர்ட் விஜய் அண்ணாவுக்கு தான். காசு வாங்கிட்டு கூட்டுறதுக்கு நாங்கள் சும்மா அரை பிளேட் பிரியாணிக்கும் 200 சரக்குக்கும் ஆசைப்பட்டு வர கூட்டல. இது எல்லாமே வந்து தளபதிக்காக தானாக சேர்ந்த கூட்டமாக தான் எங்களுக்கு இருக்குமே தவிர மற்ற இடத்துக்கு சொல்கிற மாதிரி நாங்கள் சேர்ந்த கூட்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ரசிகர் மன்றம் ஆரம்பித்த போது கூட்டம் வந்ததை விட இப்போ அவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் அவர் தலைவரை ஏற்றிக்கிட்டோம் தமிழக வெட்டுக்கோம். அதுக்காக தான் இப்போ கூட்டம் செய்யறதே தவிர எங்களுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி தளபதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வரவே மாட்டாங்க, அந்த கரூர் விஷயம் வரவே மாட்டாங்க. அது வந்து ஈரோட்டில் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டத்தில் தளபதி விஜய் வராங்க. தளபதிக்கு ஃபஸ்ட்டு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது நம்ம ஈரோட்டில் தான் ஆரம்பித்தாங்க. அவர் வந்துட்டு இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேட்டுக்கு வெளியே வரவே மாட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க. புலி வந்துட்டு பதுங்கிறதுக்கு கிடையாது, பாயறதுக்கு தாங்கிறதுக்காகவே இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது புதுச்சேரியில் கூட இப்போ ரீசெண்டாக மாநாடு நடந்துச்சு. அது மாநில அளவில் மட்டும் நடந்துச்சு. இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் இங்கே ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ மக்களுக்காக வந்துட்டு மக்கள் பார்வையில் வந்துட்டு எல்லாத்துக்கும் பப்ளிக்காக பண்ணிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் காசெல்லாம் வாங்கலாம். நானும் கேரளா மாநிலத்திலேருந்து வந்திருக்குறேன். எனக்கு இங்கே தான் ஓட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் ஜெயிக்கணும். மாற்றங்களும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கல. எங்களை மாதிரி இல்லை, சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்களும் எங்களை மாதிரி ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாருமே வந்து அவங்க வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதுக்காக நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கு. எங்களுக்கு பணம் காசு வேண்டாம். பணம் வந்து 10 நாள் 20 நாளில் முடிஞ்சிடுவேன். ஏன்னா எங்களுக்கு வேண்டாம். இந்த 5 வருஷத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா மாற்றம் மட்டும் நாங்கள் எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துக்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு திமுக ஆட்சி ஒரே ஒரு வந்துட்டு அப்பா தாத்தா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாங்களும் தளபதி ரசிகர் தான். சூப்பர் சார். அது மட்டும் தான், வேற எந்த கேள்வியும் கேட்கல. சொல்லுங்க, எதுக்காக வரீங்க? நாங்கள் விஜய் பார்க்கறதுக்கு. விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்காங்க? போடலாம். ஏன் வந்து விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறது, விஜய் பிடிக்கி ஏதோ பெண்களுக்கு நல்லது பண்ணுவார், ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போது பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. 5 வயசாகட்டும் 50 வயசாகட்டும் பாதுகாப்பு இல்லை. ஒன்று அவர் வந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதனால் எங்கள் வீட்லிங்களா, எங்கள் வீட்டில் 2 4 6 8 ஓட்டு இருக்குதுங்க. எல்லாமே விஜய்க்கு போட்டுருவோங்க இந்த வாட்டி. அண்ணா கன்ஃபார்மாக நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். நான் சர்வ கட்சி எந்த கட்சியும் கிடையாது. இது வரைக்கும் எந்த கட்சி கூட்டத்துக்கும் போனதில்லை. இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு. அப்படின்னா அதாவது ஒரு வெகு நாளை பார்க்காத ஒரு மனசரை இன்றைக்கி பார்க்க வேணுங்கிற ஒரு ஆசை. கன்ஃபார்மாக உண்டு. கன்ஃபார்மாக எத்தனை கூட்டங்கள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஏதோ ஆந்துவே காரில் போனோங்க, தளபதி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நல்ல கூட்டம், நல்ல ஒரு இது.
அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் தளபதி ஆட்சிக்கு அமைஞ்சா நல்ல ஒரு மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்குது. நல்ல வாழ்த்துக்கள், நல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க பிரதர், என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்? விஜய் பணம் சம்பாதிக்க தான் வர்றாராம. ப்ரோ அவர் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் தான் சம்பாரிச்சு போயிடுவார் ப்ரோ. வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி 600 கோடி சம்பளம் அவர் வாங்குறாரு. கரெக்டுங்களா? அவர்கிட்ட இல்லாத பணமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இறங்கி வராரு அப்படின்னா மக்களுக்காக நல்லது பண்ணணும், அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வராரு. அவர் சம்பாதிக்க வேண்டியதில் வரவே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? சொல்லுங்கள் எப்படி பார்க்குறீங்க சாட்டை துரைமுருகன் ரோஸ்ட் பிரதர்ஸ்? ப்ரோ அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. அவங்கள பற்றி நீங்கள் பேசணும் விரும்பல. நான் வேறு ஏதாவது கேள்வி எழுதுன்னு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பார்த்து விஜய் பயப்படுறாரு, சீமானை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிறாங்க. ப்ரோ அவங்க தான் ப்ரோ எங்களை பார்த்து பயப்பட்டுருக்குறாங்க. நாங்களாம் வந்து அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா ப்ரோ? அது நீங்கள் தற்கொலை கூட்டமாமே, உங்களுக்கு அறிவே இல்லாத ஆளுங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரோ அதே தற்கொலை கூட்டம் தான் போன எலெக்ஷனுக்கு நாங்களாம் ஓட்டு போட்டோம். கரெக்டுங்களா? ஆனால் வந்து இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் தவறுதலாக நாங்கள் ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒவ்வொரு பேச்சுக்கள் அவங்க பேசும்போது மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்கவுங்களுக்கே ஒரு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே இந்த மாதிரி பேசுகிறாங்க ப்ரோ. அவங்க ஓட்டு கேட்கும் போது தெரியலீங்களா அதெல்லாம் தற்கூரின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தற்கூரி மாதிரி தெரியுது எங்களை பார்த்தா. சீமான் ப்ரோ வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. அவ்வளோ, நோ கமெண்ட்ஸ் ஏன் சீமான்னா? ப்ரோ. வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. அதான் சொல்கிற பார்த்துக்கோங்களேன். ஒரு காலத்தில் சீமானை பிடிச்சிட்டு இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இது குறையுது அப்படிங்கிறதுனால இன்னொருத்தர் தவறுதலாக பேசி இது பண்ணி அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது ப்ரோ. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் அது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, நன்றி. வெற்றி நம்மதே. என்ன காசு வாங்கிட்டு தான் கூட்டத்துக்கு ஆள் வராங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. தெரியலைங்க, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் இல்லைங்க. நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் இதில் இருக்கேன், செயற்குழு உறுப்பினராக இருக்கேங்க திண்டல் பகுதியில். நானும் வில்லிங்னஸில் தான் வரேங்க. கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய் இந்த மாதிரி ஈரோடு வந்து எப்படி பார்க்குறீங்க? வரவே மாட்டார், அவ்வளோதான், அவர் அரசியலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலிங்க. வராரு, பொது வாழ்க்கைக்கு வராரு. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி காசு வாங்கிட்டு வராங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி பண்ணுறது வந்து அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து வர்றாங்க. வர்றது வராது அவங்களுடைய விருப்பம் தான். அதுக்கு மேலே தானாக சேர வேண்டியது சேர்ந்துட்டுருக்கோம். சார் அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு வரீங்களாமா? எவ்வளோ காசு கொடுத்தாங்க? இது வரைக்கும் தளபதிக்காக கூடுற கூட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா உணர்வால் அவர் அடுத்த தலைமுறை மாற்றத்தை ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறக்காக கூடுற கூட்டம் தான். நான் 21 வருஷமாக ரசிகர் மன்றத்துலேருந்து இருக்கிறேன். காசு வாங்கிட்டு தளபதிக்காக இது வரைக்கும் கூடின கூட்டங்கிறது சுத்தமான வதந்தி. அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாரு இளைஞர் கூட்டம் வந்து திமுகவுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு. இந்த 2026 தேர்தலில் வந்து இளைஞர் கூட்டம் எங்கே இருக்குதுங்கிறது அவர் தெரிஞ்சுப்பார். 2026 தேர்தலில் நம்மளோட வெற்றி கண்டிப்பாக நடக்குது. 2026 நம்ம தளபதியோட வெற்றி நடக்குது. ஓகேங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. இது யாருமே வந்து ஒத்த பைசா ரூபா கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. தானாக சேர்ந்த கூட்டம். தளபதிக்காண்டி கோடி பேர் வெளில இருக்காண்டா அப்படின்ற மாதிரி தளபதிக்காண்டி அத்தனை பேர் இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் ஆதரவு பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் 2026 நம்ம ஆட்சி ஜெயிக்கும். தளபதி கூடுற கூட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒத்த பைசா கூட கொடுத்து கூடுற கூட்டம் இல்லை. எல்லாம் தன்னோட சொந்த பைசாவை பார்த்துட்டு உணர்வோடு தளபதியை பார்க்கணுங்கிற பற்றோடு வர்ற கூட்டம். இதுதான் உண்மை. ஒரே ரூபா கூட யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அப்படி கொடுத்து கூட்டணுங்கிற இதுவும் கிடையாதுங்க. நம்ம டிவி கேக் பொறுத்த அளவுக்கு நம்மளோட